திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விருவீடு பகுதியில் நிலத்தடி நீர் ஆதாரம் இல்லாததால் நாட்டு அவரை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தொடங்கி தை வரையிலான பட்டத்திற்கு நாட்டு அவரை சாகுபடி தொடங்க இருந்த நிலையில் போதிய மழை இல்லை. அதேபோல விருவீடு, ராஜதானி கோட்டை, வடக்கு வளையப்பட்டி, தெற்கு வளையப்பட்டி, சந்தையூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக வைகை அணை 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் இப்பகுதி கண்மாய்கள் வறண்டு நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துள்ளது. எனவே இப்பகுதி பந்தல் சாகுபடி விவசாயத்தை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்க ஒரு 4 மாடு வச்சிருக்கோம். அந்த மாட்டுக்கு தான் தண்ணியே கிணத்துல ஊறுது. பந்தல் சாகுபடியே சுத்தமா இல்ல, நின்று போச்சு. ஒரு 5000 ஏக்கர் சாகுபடி பண்றாங்கன்னா ஒரு 50 ஏக்கர் கூட போடல. அதுவுமே வெளியே தான் தண்ணி இருக்கிற பக்கம் ஆற்று பக்கம் போய் போட்டுட்டு இருக்காங்க. இங்க எந்த ஒரு வெள்ளாமையுமா எதுவுமே கிடையாது. இதனிடையே நாட்டு அவரை சாகுபடியில் 75% பந்தல்கள் வெறுமனே காட்சியளிக்கின்றன. வைகை ஆற்றுக்கரை பகுதி விவசாயிகள் மட்டுமே தற்போது அவரை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர்.